ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சேம் சைஸில் இருக்கக்கூடிய 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் எப்படி கட் பண்ணணும், அந்த மாதிரி பார் ஷேப்பில் ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது இன்னொரு கண்டெய்னர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். மனோஜ், லேஹா, கார்த்திக், சத்யா, கண்ணன், கனகவல்லி, ஆறுமுகம், அன்னபூரணி, கலைச்செல்வி, உமா பாரதி, சகுந்தலா, ஜானு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதனுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி, அதாவது நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த போர்ஷன் டாப்பில் இருக்க மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்டெய்னரையும் அதே மாதிரி கட் பண்ண போர்ஷன் டாப்பில் இருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. அடுத்தது பேக் சைட் திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் பேங்கிள்ஸ் இருந்தால் அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி டாப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டைக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. டெக்கரேஷன் வந்து உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெயிண்ட் மட்டும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனுக்கு மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசரை நம்ம கிச்சனில் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மேலே வந்து பேங்கிள்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 2 பாக்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேக்கெட்ஸ் வந்து அதில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பேக்கெட்ஸை இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேக்கெட் வரும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸுடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் 4 போர்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதனுடைய பார்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்டர் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணுறேன். உள் பக்கத்தில் நான் பெயிண்ட் பண்ணவே இல்லை. பார்டர் மட்டும், அதாவது அந்த ஓரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டையுடைய ஓரங்களில் மட்டும் நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ஸ்லாப்பில் ஏதாச்சும் கபோர்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒவ்வொரு போர்ஷன்லேயும் ஒவ்வொரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் ஒரு போர்ஷனில் குஷி கிளிப்ஸு, இன்னொரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ஸு, ஏர் பின்ஸு, ரப்பர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இருக்கிறதால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்தால் தூக்கி போடாமல் நம்ம ஜீரோ காஸ்ட்டில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து குட்டியாக தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான். பட் குட்டியாக இருந்தால் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த குட்டி பாக்ஸை ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி அந்த அட்டையை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து டைட்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸில் கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கம்ஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை மடித்து நீங்கள் இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து வச்சிடணும். பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து உள்ளே வச்சு விட்டுருங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்ட் ஊற்றினா போதும், நிறையெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த டிஷ்யூ பேப்பரில் அந்த கம்ஃபர்ட்டுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூமில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் கிடச்சிருங்க. இதை வந்து பாத்ரூமில் தான் ஹேங் பண்ணோன்ட்டு இல்லை, உங்களுக்கு தேவையான ரூமில் கூட நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஜூஸ் பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூடி எடுத்துக்கலாம். அந்த மூடியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல, அதாவது பாட்டிலுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு கட் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது டாப் போர்ஷன் மட்டும்தான். ஸோ அதனால் இந்த பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி கட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதாவது சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு இதை நம்ம சூப்பரான ஒரு சிங்க் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை அந்த சிங்கில் இருக்கக்கூடிய குழாய் இருக்குது இல்லைங்களா, அந்த குழாயில் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஹேங் பண்ண மாதிரி தொங்க விட்டுருங்க. இப்போ நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பரை நம்ம சோப்புலேயே போட்டு வைக்கிறதால அந்த சோப்பு வந்து நிறையவே கரைஞ்சி வீணாயிடும். ஸோ ஸ்க்ரப்பர் தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்க்ரப்பரை போட்டு வைக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த பாட்டிலுடைய ஓப்பன் இருக்கு இல்லைங்களா வாய்ப்பகுதி, அது வழியாக உங்களுக்கு தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ஸ்க்ரப்பரில் வந்து பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். சோப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரைஞ்சி வீணாகாமல் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசர் சிங்கில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி சோடாலாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா பிளாஸ்டிக் பாட்டில், இந்த பாட்டிலை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாட்டிலுடைய டாப்பும் பாட்டமும் மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ஷன் எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டாப்லேயும் பாட்டம்லேயும் கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த மாதிரி டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் லேஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த லேஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மணி பிளான்ட்லாம் வளர்க்குறதுக்கான ஒரு பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப குட்டியாக இருக்கிறதால எந்த இடத்துலனாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு விதமாக கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.